சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கு இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சிவ சிவ அன்பே சிவன் சேனலில் லைவ் ஸ்ட்ரீமில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் அரசால் கிடைக்கும் சலுகைகள். அதை பற்றி சிறிய ஒரு டாபிக்கா பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சிறப்பு குழந்தைகளை பத்தி. அதுல வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அப்புறம் ஒரு மைண்ட்ஃபுல் பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கணும், குழந்தைகளுக்கு ஜென் மெடிடேஷன் என்ன, அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு அப்டேட் பார்த்துருக்கோம். 13 வீடியோ வந்து சிறப்பு குழந்தைகளை பற்றி மட்டுமே பார்த்துருக்கோம். இன்றைய தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைக்கு என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இலவசமாக வந்து கிடைக்குது அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. அந்த காரணத்தினால தான் இன்றைய தலைப்பு வந்து சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் சலுகைகள் அப்படின்ற தலைப்புல நம்ம இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு பேச போறோம். நிறைய விஷயம் நம்ம பகிர்ந்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டோட இறுதியில நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். வந்து முன்னாடி வந்து ஒரு முத வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து சலுகைகள் கொடுத்தாங்கன்னா, மொத்தம் வந்து 7 டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. குறிப்பிட்ட ஒரு 7 டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இலவசமா வந்து ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்கறது, இந்த இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் இப்போ கல்வி கல்வி அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைபாடுகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதுக்கடுத்து வந்த இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 21 டிசபிலிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அது வந்து என்னெல்லாம் டிசபிலிட்டி அப்படின்னா, முதல்ல வந்து பிளைண்ட்னஸ் அப்படின்னா கண் பார்வை இழந்தவர்கள், அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கணும். மொத்தம் 21 டிசபிலிட்டி. அந்த 21 டிசபிலிட்டி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல வந்து பிளைண்ட்னஸ், கண் பார்வை இழந்தோர். இரண்டாவது லோ விஷன், அதாவது பார்வை குறைபாடு குறைந்த அளவு இருக்கிறவங்க. மூணாவது வந்து லெப்ரசி கியூர்டு பர்சன், அதாவது அந்த தொழுநோய் சொல்லுவாங்க இல்லையா, தொழுநோய் வந்து அதை சரி பண்ணுவாங்க, சரியா, அந்த மாதிரி நோயிலிருந்து விடுபட்டவங்களுக்கு. ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா காது கேளாதவர். ஹியரிங் இம்பேர்மெண்ட்ல லோ ஹியரிங் இம்பேர்மெண்ட்டும் இருக்கு, அதாவது ஓரளவுக்கு காது கேட்கும் திறனுடையவர், காது முழுக்க கேட்க முடியாதவர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்குமே இருக்கு. அடுத்து லோகோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்னா என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து, அதாவது லோகோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்றது உடல் பாகங்கள்ல ஏற்பட சிதைவு வந்து லோகோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டுவார்பிசம் அப்படின்வாங்க, அதாவது என்னன்னா குள்ளத்தன்மை உடைய குழந்தைங்க, ரொம்ப குள்ளமா வந்து குழந்தைங்க பிறப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து டுவார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உடைய குழந்தைகள். அடுத்து செரிப்ரல் பாலிசி, மூளை முடக்குவாதம். அடுத்து மென்டல் இல்னஸ், மனநோய். மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா உடம்புல வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்ல. ஆனா அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இருக்க குழந்தைகளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும்னா ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்க எலும்புகள் வந்து பலமா இருக்காது, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கீழே விழுந்துருவாங்க. உடல் உபாதைகள் எப்பவுமே இருக்கும், ஆனா ஐக்கியூ லெவல் அவங்களுக்கு நார்மலா இருக்கும், ஆனா வந்து எப்பவுமே வந்து உடம்புல எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். அடுத்து குரோனிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்றாங்க. அடுத்து அதுனா என்னன்னா நரம்பு சம்பந்தமான உள்ள நோய்கள், நரம்பு சம்பந்தமான மூளையில ஏற்படுற நரம்பு இருக்கு இல்லையா, அதனால ஏற்படுற நோய்கள். அதுலயுமே இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இந்த நரம்புனால ஏற்பட குறைபாடுகள் இதுவும் ஒன் ஆஃப் த இது. அதுல வந்து மொத்தமாவே பிரிச்சிட்டாங்க. நரம்புனால மூளையில நரம்புலோட சிதைவுகள் ஏற்படுறதுனால உள்ள நோய்களையும் இதுல சேர்த்துக்கிறாங்க. அடுத்து ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. அடுத்து மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னா என்னன்னா
ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்களுடன் ஒரே குழந்தைக்கு என்ன பண்ணா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியும் இருக்கும், பேச்சு குறைபாடும் இருக்கும். அதாவது அறிதிறன் வளர்ச்சி குறைபாடும் ஒரு குழந்தைக்கு இருக்கும். அதே நேரத்துல லோகோமோட்டர் டிசபிலிட்டியும் இருக்கும். லோகோமோட்டர் டிசபிலிட்டினா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது அதாவது கைகள் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, கை கால் வந்து சரியா வந்து இயங்காது. கால் வந்து ஒரு சைடு வந்து இயங்காம இருக்கும். கை, கால் வந்து இயங்காம இருக்கிறது தான் லோகோமோட்டர் டிசபிலிட்டி. இந்த மாரி இருக்க குழந்தைகளையும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாரி இருக்க குழந்தைகளும் இருப்பாங்க. அதே நேரத்துல அறிதிறன் வளர்ச்சி குறைபாடும் அந்த குழந்தைக்கு இருக்கும். இல்ல ஆட்டிசம் குறைபாடு இருக்கும். பேச்சு வளர்ச்சி குறைபாடும் இருக்கும். இந்த மாரி 1க்கு மேற்பட்ட குறைபாடு இருக்கிற குழந்தைகள மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி அதாவது மொழி வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்ட குழந்தைகள். அதாவது பேச்சு திறன் சரியா இல்லாத குழந்தைகளா இருப்பாங்க. பேசுவாங்க. மைண்ட்ல வந்து ஒண்ணு வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆனா சொல்றது வேற மாரி இருக்கும். மைண்ட்ல வந்து இத நான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, மைண்ட்ல ஒண்ணு திங்க் பண்றதே அவங்க சொல்ல மாட்டாங்க. மைண்ட் ஒண்ணு திங்க் பண்ணும், சொல்லணும்னு நினைக்கும். ஆனா பேசுறது வேற இது பேசுவாங்க. இந்த மாரி இருக்கத ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சி குறைபாடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து தாலசீமியா அதாவது என்னன்னா பிளட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த உடம்புல வந்து அந்த குழந்தைக்கு அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் வந்து ரத்தப்போக்கு இதெல்லாம் ஏற்பட்டு அடிக்கடி வந்து பிளட்டையே புது பிளட் ஏத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்க நோய் வந்து தாலசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹேமோஃபீலியா அப்படின்னுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ். நீங்க கூட ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க. அவர் முரளியோட மகன் இருக்காரு இல்லையா, அவர் கூட நடிச்சிருக்காங்க. அதர்வா அவர் கூட லைட்டா பிளட் வந்து ஏதோ ஒரு கீரல் வெளிப்பட்டுச்சுன்னா உடனே உடம்புல இருக்க எல்லா பிளட்டும் வெளியில வந்துடும். அந்த மாதிரி உள்ள நோய்க்கு தான் வந்து ஹேமோஃபீலியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்றாங்க. அடுத்து மல்டிபிள் டிசபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடு இருக்க குழந்தைங்க மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆசிட் அட்டாக். ஆசிட் அட்டாக் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். அதாவது திடீர்னு ஆசிட் வந்து ஊத்துறது இந்த இல்ல அடுப்புல வந்து வெடிச்சு அதனால அவங்களுக்கு வந்து தீக்காயங்கள் வந்து நிறைய ஒரு 70% இருந்துச்சுனாலும் மூளை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் அது டிசபிலிட்டியா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் பாரிசன்ஸ் டிசீஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா அந்த பார்க்கின்சன் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா கழுத்து மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், தலை வந்து ஸ்ட்ரைட்டா நிக்காது, இதே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள குறைபாடு உள்ள நோய்கள் இதை மாதிரி மொத்தம் வந்து 21 டிசபிலிட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து டிசபிலிட்டி வெல்ஃபேர் ஹோம்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு யூடிஐடி அப்படின்னு உலகமுள்ள இந்த டிசபிலிட்டி கார்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இது வந்து இந்த கார்டு வந்து செல்லும். அப்ப இந்த கார்டு வச்சுட்டீங்கன்னா அந்த கார்டை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி உள்ள டிசபிலிட்டி அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த டிசபிலிட்டியோட சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து 40% இருந்துட்டாலே 40க்கும் மேற்பட்ட சதவீதம் இருந்துட்டாலே அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. மாதாந்திர வர கல்வி உதவித்தொகை சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே இது அந்த குழந்தைக்கு வந்து பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா 1500 ரூபாய் மாதம் வந்து 1500 ரூபாய் வந்து அந்த குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு அதாவது நம்ம எப்பவுமே வந்து சிறப்பு குழந்தைங்க கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்னன்னா வார்த்தையில கூட யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்லயே இருக்கட்டும், ஒரு குழந்தைய வந்து இந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் மூலியமா என்ன வந்து என் குழந்தைய வந்து சிறப்பு குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு என் குழந்தைய வந்து சொல்றாங்க, என் குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க கேஸ் கூட போடலாம். அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரைட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு உண்டான உரிமைன்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இப்ப வந்து கண்டிப்பா வந்து யாருமே வந்து மனசாலையும் சரி வார்த்தையினாலையும் சரி யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. அப்ப ஒரு குழந்தைய வந்து ஒரு டீச்சரா ஒரு பேரண்டோ இல்ல டீச்சரோ அவங்களுக்கே வந்து ஸ்பெஷல் சைல்டுன்ற சொல்ற உரிமை கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு சொல்லுவோம், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் சொல்லுவோம். அதாவது சிறப்பு தேவையுடைய குழந்தைகள். சிறப்பு தேவையுடைய குழந்தைகள்னா என்ன மேம் அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து நார்மலா ஒரு குழந்தைய கவனிக்கிறோம்.
அதாவது சிறப்பு கவனம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து பராமரிக்கணும் அப்படின்றது பேரு தான் சிறப்பு தேவையுடைய குழந்தைகள். சிறப்பு குழந்தைகள் அப்படின்னா, அந்த குழந்தைய ஊனமுற்றதா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. அந்த குழந்தை மனசால ஹர்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஊனமுற்ற குழந்தைகள் அப்படின்னு நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வார்த்தைகள கூட அந்த குழந்தைகள வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புரியுதா? அப்ப நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நெறைய சலுகைகள் குடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து வெறும் 7 டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அ க அ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆட்டிசம். ஆட்டிசம் குறைபாடு நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஆட்டிசம்ன்றது ஒன் ஆஃப் த டிசபிலிட்டில ஒண்ணு. இந்த மாரி இருக்க குழந்தைகள மட்டும் குடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து, இல்ல அந்த குழந்தை 21 குழந்தைகள்லாம் டிசபிலிட்டி இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் ஒரு டிசபிலிட்டியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சலுகை போகணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரே கார்டு, யுடிஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, உலகளாவிய யாரு வேணாலும் இந்த ஐடி கார்டு இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஊர்லயும் இந்த கார்டு வந்து செல்லும். இந்த கார்டு நீங்க வச்சுக்கிட்டீங்க, அந்த குழந்தைக்கு என்ன டிசபிலிட்டி, எந்த சதவீதம் இருக்கு அப்படின்றத நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இது மூலியமா நீங்க கல்வி உதவித்தொகை வாங்கலாம். அந்த குழந்தைக்கு தேவையான இடத்துல ஸ்கூல்ல சேர்க்கலாம். வித்தவுட் ஃபீஸ். கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் இல்லாம இலவசமா கல்வி குடுக்குறாங்க. உயர்கல்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ரூ. 3000ல இருந்து ரூ. 6000 வந்து ரூ. 6000 வரையும் குழந்தைகளுக்கு குடுக்குறாங்க. அடுத்து வந்து பஸ் ஃபெசிலிட்டீஸ் 50லேருந்து 75% பஸ்ஸு, ட்ரெயினு இதுக்கெல்லாம் வந்து இலவசமாவும் குடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப சில பேருக்குலாம் வந்து ஓரளவுக்கு ஊனமுற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா, 50லேருந்து 75% குடுக்குறாங்க. இப்ப உடல் ஊனமுற்றவங்கன்னு சொல்லி நீங்க கார்டு வச்சிருந்தீங்கன்னா, அவங்க அவங்களோட கூட போறதுக்கு ஒரு ஆளு. 2 பேருக்குமே இலவச டிக்கெட்டு எந்த ஊருக்குனாலும், எல்லா ஊருக்குமே போறதுக்கு குடுக்குறாங்க. இதே மாரி ஏர்போர்ட்லயுமே இலவச டிக்கெட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு 75% வந்து இலவச கன்செஷன்ல வந்து வாங்கிக்கலாம். இந்த மாரியும் அவங்களுக்கு சலுகைகள் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி மாதாந்திர ஓய்வூதியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்க குடுக்குறாங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் ஸ்கூலு. இவங்களுக்கு சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கூலும் கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆனா என்ன மேம் அப்படின்னீங்கன்னா, ஜிஹெச்ல என் குழந்தை வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. அதாவது ஒரு 1 1/2 வயசு ஆச்சு. என் குழந்தைக்கு பேச்சு வளர்ச்சி வரல. சரியான டெவலப்மெண்ட் இல்ல. என் குழந்தைக்கு ஒரு 1 1/2 வயசுக்கு உண்டான குழந்தைக்கு வந்து வளர்ச்சி ஏற்படல. அதாவது நிக்கிறது, தவக்கிறது, தலை நிக்கிறது இந்த மாரி எதுவுமே நடக்கல அப்படின்னா, இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஜிஹெச் போய் சைக்காலஜிஸ்ட்ட பார்த்துட்டு பீடியாட்ரிஷியன் செக் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து யுடிஐடி கார்டு குடுப்பாங்க. அந்த கார்ட வச்சுட்டு நீங்க வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் போனீங்கன்னா, அவங்க அந்த குழந்தைய வந்து எப்படி பராமரிக்கணும், எந்த மாரி ட்ரெய்னிங் குடுக்கணும், என்ன மாரி எக்சர்சைஸ் குடுக்கணும் அப்படின்றத குடுத்துருவாங்க. அதுதான் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆரம்பகால கண்டறிதல் ஹோம். இந்த இடத்துல வந்து ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தைய ஏன் கண்டறியணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சுட்டோம்னா, நம்ம வந்து ஒரு 70% அந்த குழந்தைய வந்து மேம்படுத்த முடியும். இதே இது 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கொண்டு வரப்ப, அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு வந்து முழுமையான ஒரு மேம்படுத்தல், டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர முடியாது. நான் ஏன் டெவலப்மெண்ட் மேம்படுத்துறது அப்படின்ற வார்த்தைய மென்ஷன் பண்றேன்னா, ஏன்னா முழுமையா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே க்யூர் பண்ண முடியாது. எந்த ஒரு டிசபிலிட்டியும் வந்து முழுசா குணமடைய வைக்கிறது முடியாத காரியம். ஆனா, அந்த குழந்தைகள மேம்படுத்த முடியும். இப்ப வந்து 100% ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னா, அந்த குழந்தைய 70லிருந்து 80% வரையும் இயர்லி இன்டர்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த குழந்தைய மேம்படுத்த முடியும். இதே இது நீங்க வயசாகி ஒரு 10 வயசுக்கு அப்புறம் நீங்க கொண்டு வரப்ப, அந்த குழந்தைய ஒரு 40%, 50%னா டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். அப்ப இந்த குழந்தைகளை ஓரளவுக்கு தன்னோட வேலையை தானே செய்யறதுக்கு, ஆ நார்மல் மனிதர்கள் மாரி, நார்மல் பிறக்கிற குழந்தைகள மாரி அந்த குழந்தைகள கொண்டு வரதுக்கு உண்டான வழிமுறைகள்ல ரொம்ப முக்கியமானது இயர்லி இன்டர்வென்ஷன். அதுவுமே கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம வந்து இந்த குழந்தைய வந்து டயக்னோஸ் பண்ணி ஸ்கிரீனிங் அதாவது ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்கிரீனிங் மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. ஸ்கிரீனிங் அப்படின்னா என்னன்னா திரையிடுதல். அதாவது எடுத்தோனே சில பயிற்சிகள குடுத்து ட்ரெய்னிங் பண்ற பேர் தான் திரையிடுதல். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. எடுத்தோனே இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு கொண்டு வர மாட்டாங்க. முதல்ல ஸ்கிரீனிங் லெவல் பார்த்துக்கிருவாங்க. அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு டயக்னோஸ் பண்ணி ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு குழந்தைய வந்து 8 வயசு வரையும் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது.
ஆனா சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு, இல்ல ஆட்டிசம் குறைபாடு இந்த மாரி இருக்கு. இல்ல பிசிக்கல்ல வந்து டிசபிலிட்டி இருக்கு. பிசிக்கல்னா உடல் ஊனத்துல குறைபாடு இருக்கு. லெப்ரோசி அந்த மாரி வந்து கால் வந்து கை, கால் ஆம் இருக்கிறது. இந்த மாரி இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிரும். இத வந்து ஒரு குறைபாடா ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சு, அந்த குழந்தைகளுக்கு டிசபிலிட்டி கார்டு போட்டுருவாங்க. ஆனா அதே நேரத்துல ஆ ரொம்ப மைன்யூட்டானது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இல்ல ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கு. இந்த மாரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 8 வயசு வரையும் குழந்தைய வந்து அசஸ்மென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கு. இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா கண்டுபிடிக்காது. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா கண்டுபிடிக்கும். ஏன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுல. ஏடிஎஸ்டி இதெல்லாம் வந்து மாறும். மேபி வந்து அந்த குழந்தைகளுக்கு வளர்ச்சி அடைய அந்த குழந்தையோட மொழி திறன் மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்க குழந்தைங்க நார்மலா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதால அந்த குழந்தை 8 வயசு வரையும் அசஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா மத்த உடல் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, அப்ப அந்த குழந்தைக்கு இயர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அப்ப அத கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்கு மேம்படுத்துற வழிகள சொல்லிக்குவாங்க. அடுத்து அந்த குழந்தைகள ஓகே இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்றது மாரி தெரிஞ்சுச்சுன்னா, இந்த குழந்தைக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்கூல் சேர்க்கணுமா? இல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னாலும், அதுவுமே கவர்மெண்ட் இலவசமா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு உண்டான எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப நார்மலா ஒரு ஸ்கூல் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஏரியா இருக்குன்னா, அந்த ஏரியாக்குள்ள 3 கிலோமீட்டருக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 3 கிலோமீட்டர் கிடையாது. 100 மீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்க அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சுட்டோம் இல்லையா? அதே மாரி சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஏரியா எடுத்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 2, 3 ஸ்கூல் இருக்கு இப்ப நார்மலா. அப்ப இதையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிரின்சிபலுக்கு, அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு, அடுத்து வந்து கேர்டேக்கர். இந்த 3 பேத்துக்குமே கவர்மெண்ட் வந்து சேலரி குடுத்து, ஒரு ஆர்கனைசேஷன வந்து வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே பண்றாங்க. அப்ப உங்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கிடைச்சிருது. அப்ப அந்த குழந்தைகள மேம்படுத்துறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. சரியா? அப்ப ஸ்பெஷல் ஸ்கூலும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இல்ல எனக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் அனுப்ப விருப்பம் இல்ல. என் குழந்தைகள நார்மல் ஸ்கூல் நான் அனுப்பணும் அப்படின்னாலும், கவர்மெண்ட் வந்து நார்மல் ஸ்கூல்ல குழந்தைகள கம்பல்சரி சேர்க்கலாம். எந்த கவர்மெண்ட் நார்மல் ஸ்கூலும் வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு உடல் ஊனமுற்ற குழந்தைகளையோ, இல்ல சிறப்பு தேவையுடைய குழந்தைகளையோ கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து சேர்த்துக்கணும். அத வந்து முடியாதுன்னு எந்த ஸ்கூலுமே சொல்ல முடியாது. அப்படி மேபி சில ஸ்கூல்ல வந்து சொன்னாங்கன்னாலும், நீங்க வந்து உங்களோட உரிமைய கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் மேம் நார்மல் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சு தானே இருக்காங்க. ஏன் எங்களுக்கு இது பண்ணக்கூடாது? அதனால எங்களுக்கும் வந்து இந்த மாரி குடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேட்கலாம். அதனால நீங்க வந்து நார்மல் ஸ்கூல்ல சேர்க்கறனாலும், நீங்க வந்து உங்களோட யுடிஐடி கார்ட காட்டிட்டு நீங்க போய் நார்மலா அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ரொம்ப முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு குழந்தைக்கு. அந்த குழந்தை நார்மல் ஸ்கூல்ல உட்காரவே வைக்க முடியாது அப்படின்னா, நீங்க வந்து ஹாஃப் டே ஆனா அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். ஃபுல் டே அலோவ் பண்ணல, இல்ல அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டீஸ் இல்ல அப்படின்னு சில ஸ்கூல்ல சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஹாஃப் டே வந்து எங்க ஸ்கூல்ல இருக்கட்டும் மேம். அட்மிஷன் நீங்க போட்டுக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் இருக்கட்டும். நார்மல் பிஹேவியர்லாம் அப்பதான் வளரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இல்ல நீங்க பிசிக்கல் எக்சர்சைஸ், இல்ல தெரப்பி குடுக்குறது, இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கு குடுக்கலாம். ஆனா நார்மல் ஸ்கூல்லயும் சரி, ஸ்பெஷல் ஸ்கூல்லயும் சரி, அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட ஒரு கேட்டகரிக்கு ஏஜ் ஃப்ளெக்சிபிளோட குடுக்குறாங்க. இப்ப வந்து ஒரு நார்மலா வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல், கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வந்து எல்லா ஊர்லயுமே இருக்கு. இல்லையா? இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்கணும்னா 7 வயசு இருக்கணும் இங்க. இதே இது 7 வயசு வந்து நீங்க ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஆயிருந்தாங்கன்னா 9 வயசு வரையும் ஏஜ் ரிலாக்சேஷனோட அந்த ஏஜ்க்கு ஓட நீங்க என்ன பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். அவங்க வந்து அந்த மாதிரி வந்து கம்பல்சரி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரும் போட்டு அந்த குழந்தைகளை வந்து பராமரிக்கின்றது கம்பல்சரி ரூல்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றதுனால நீங்க அங்கேயும் போட்டுக்கலாம். ஆனா நிறைய பேரண்ட்டுக்கு இது தெரியாது. சில பேரண்ட் அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் போய் ட்ரெயின் கேட்கறாங்க. சில பேருக்கு ஏஜ் முடிஞ்சு போயிடுது. அப்ப அந்த அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்றனால நீங்க இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு ஒரு என் குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, இல்ல நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. எனக்கு சேர்க்கறதுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க நார்மலா வந்து இந்த இதை நீங்க போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். ஓகேவா? இப்ப நீங்க ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறீங்க. என் குழந்தைக்கு நிறைய வந்து எழுத படிக்கிற ஓரளவுக்கு வாசிக்க தெரியும், எழுத தெரியும்.
ஆனா எக்ஸாம் எழுதுற அளவுக்கு என் குழந்தைக்கு இல்ல அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூல்லயுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரைப் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஸ்கிரைப்னா என்னன்னா, என் குழந்தைக்கு பதிலா அந்த குழந்தை எழுதும். அந்த டீச்சர் வந்து ஒரு டீச்சரோ, இல்ல யாரோ ஒரு ஆளு வந்து அந்த குழந்தைக்கு பதிலா எழுதுவான். அது வந்து அந்த ஸ்கூல் தான் ஏற்பாடு பண்ணணும். அந்த ஸ்கூலே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர்னால ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஏற்பாடு பண்ணி, அந்த குழந்தைக்கு ஸ்கிரைப் மூலியமா 12th வரையுமே எழுதுறதுக்கு அலோவ்ட் இருக்கு. ஏன் 12th அப்படின்னா, 12th மட்டும் கிடையாது. ஒரு டிகிரி படிக்கிறதுக்கோ, இல்ல 10th படிச்சிருக்கான். என் குழந்தை வந்து ஆட்டிசம் பிஹேவியர் குழந்தை. அப்ப என் குழந்தை 10th படிச்சு முடிச்சுட்டான். அடுத்து என்ன படிக்கலாம்? என் குழந்தைக்கு வந்து தொழிற்கல்வி குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஐடிஐ அப்ப தொழில்சார் கல்வின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஐடிஐல போய் நீங்க குழந்தைய வந்து சேர்க்கலாம். அப்ப வந்து இப்ப ஆட்டிசம் குறைபாடு இருக்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து பேசுறது, கன்வே பண்றது தான் கஷ்டமா இருக்கும். அதனால ஆனா இந்த டெக்னாலஜினா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு டெக்னாலஜி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஐடில வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டா அவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. இதே இது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குன்னா, ஃபுட் சயின்ஸ் அதாவது அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுல இருக்க குழந்தைங்களுக்கு உணவு சம்மந்தமா உள்ள படிப்பு, இந்த மாரி படிக்கிறதுக்கும் இது பண்ணுவாங்க. இல்ல ஓரளவுக்கு என் குழந்தை ஓரளவுக்கு படிக்கிற மாரி இருக்கான். ஸ்கிரைப் இருந்தா ஓரளவு படிச்சிருவான் அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் அதாவது நீங்க டிகிரி படிக்க வைக்கலாம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட ஸ்கிரைப் மூலியமா எழுதி அவங்கள பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டு வரலாம். இப்ப ஆட்டிசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஆட்டிசம் பையனே பார்த்தீங்கன்னா, அத்லெட்டிக் பிளேயரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இப்ப கவர்மெண்ட்டோட சலுகை அத்லெட்டிக் பிளேயர் இந்த மாரிலாம் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபாரின் போறது கூட ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணுது. ஸ்பான்சர் வாங்கி அவங்களே வந்து வெளிநாடு, வெளியூருக்கு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் அவங்க வந்து எக்ஸாம் காம்படிஷன் இதெல்லாம் வந்து பண்ண வைப்பாங்க. அடுத்து வந்து ஆ இந்த படிப்புக்கும் சரி, இல்ல கவர்மெண்ட் வேலைக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு 4% ஒதுக்கியிருக்காங்க. டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் எடுத்தாலே அவங்கள வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அலோவ் பண்றாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு டெட் எக்ஸாம் கூட ஸ்கிரைப் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கிரைப்ன்றது லோயர் எஜுகேஷனுக்கும் 10th வரையும் உள்ளதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 12th படிச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் படிச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்க ஸ்கிரைப யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், நெட் இந்த மாரி எக்ஸாமுக்கும் அவங்கள வந்து ஸ்கிரைப் மூலியமா அவங்கள கல்வியில கல்வியில எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு இது பண்றதுக்கு குடுக்குறாங்க. அதனால நெறைய சலுகைகள் இருக்கு. நீங்க அத வந்து கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் வந்து இதோட அவேர்னஸோட இருந்து கத்துக்கணும். அடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு திருமண உதவி தொகை இருக்கு. யா திருமண உதவித்தொகை ரூ. 25,000 குடுத்து, நகை 8 கிராம் தங்கம் குடுத்து பண்றாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதே மேபி என் குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தைக்கு குடுக்கலான்னா, அதுக்கு உண்டான கவுன்சிலிங்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்தந்த ஏரியால அங்க அ ஊனமுற்ற குழந்தைகளுக்குன்னு உண்டான ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கும். மாவட்ட அளவுல. டிடிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆஃபீஸ்ல போய் நீங்க சொன்னீங்கன்னா, என் குழந்தைக்கு இப்ப மேரேஜ் பண்ணணும்னா, அதுக்கு உண்டான ஃபேமிலி கவுன்சிலிங், மேரேஜ் பண்ண எப்படி இருக்கணும்? இந்த மாரி கவுன்சிலிங் குடுத்து அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு உண்டான பண உதவி செஞ்சு திருமணம் வந்து பண்ணி வைப்பாங்க. அடுத்து வந்து என் குழந்தை தொழில் ஓரளவு தெரியும். என் குழந்தைக்கு வந்து நான் சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பேங்க்ல வந்து நீங்க குழந்தைக்கு வந்து அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ வந்து நீங்க பேங்க்ல வந்து லோன் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து நெறைய கன்செஷனோட குடுக்குறாங்க. ஆ நீங்க இப்ப இருக்க இதுல வந்து ஒரு டிசபிலிட்டி குழந்தை எம்எல்ஏக்கு கூட எம்எல்ஏ ஒரு இதுக்கு கூட ஒரு போஸ்டிங் கூட இன்னைக்கு வந்து போட்டியிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சலுகை குடுத்துருக்காங்க. 4% உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அப்படின்னு குடுத்துருக்கனால, நீங்க க கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல ஒரு கவுன்சிலராவோ, இல்ல எம்எல்ஏவாவோ போட்டியிடுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. பஸ் பாஸ் கவர்மெண்ட்ல குடுக்குற எல்லா சலுகையும் நீங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. உரிமைகள் நெறைய இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அத பயன்படுத்தணும். அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் ஒரு குழந்தை வந்து உடல் ஊனமுற்ற குழந்தையோ, இல்ல ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனோ ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா, அப்ப இன்கம் டாக்ஸ் வந்து எனக்கு செலுத்துற ஒரு ஃபேமிலியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அதுலயும் சலுகைகள் இருக்கு. லோன் வாங்குனாலும் சலுகைகள் இருக்கு. அந்த குழந்தை வந்து தொழில் வளர்ச்சி பண்ணணும், சும்மா தொழில் பண்ணாலும் அதுக்கும் கவர்மெண்ட் வந்து இலவசமா வந்து இலவசம் இல்ல, ஒரு சலுகையை குடுத்து லோன் குடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. பெரிய படிப்புலாம் படிக்கிறாங்க அப்படின்னா, அது ஹையர் எஜுகேஷன் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா, ரூ. 3000லேருந்து ரூ. 4000 குடுக்குறாங்க. இல்ல 12th வரை படிக்கிறாங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு 1000லேருந்து 4000 வரையும் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. இந்த மாரி நெறைய சலுகைகள் இருக்கு. அத வந்து என்னன்னா, மெயினா வந்து பேரண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வச்சிருக்க பேரண்ட் கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்?
அப்படின்றத பார்க்கணும். இப்போ நிறைய வந்து இந்த சலுகைகள் கிடைக்குது. இதை வந்து நீங்க இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து நிறைய செல்போன் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இலவச சேவை மையம்லாம் இருக்கு. நீங்க டிடிஆர் ஆஃபீஸ் போய் டைரக்டா போய் எனக்கு என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கு, இந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சலுகைகள் கிடைக்குது, என்னெல்லாம் வந்து ஸ்கீம் இருக்கு அப்படின்னு கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மெட்டீரியல் கொடுக்குறாங்க. பாட்டிசம் குழந்தைங்கன்னா டேப் இந்த மாதிரிலாம் பயன் கொடுக்குறாங்க. அப்புறம் செயற்கை கை, செயற்கை கால், வீல் சேரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல்ஸ் எக்ஸசைஸ் பண்ற மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே வந்து இலவசமா கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப அந்த டிடிஆர் ஆஃபீஸ்ல உங்களோட தேவை குழந்தைகளுக்கு உண்டான எல்லா சலுகையுமே கிடைக்குது. இது ரொம்ப என் குழந்தைக்கு ஊனமுற்ற குழந்தையா இருக்கு அப்படின்னா வீட்டு தேடியே வந்து ரேஷன் கார்டுலாம் கொடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க. வீடு தேடி சேவை மையங்களும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரைட் ப்ராஜெக்ட்னா என்னன்னா, அதாவது ஒரு மாவட்டம் இருக்கு, ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியா சுத்தி இருக்க 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் போடுறாங்க, ஃபீல்ட் ஆஃபீஸர் சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு அவங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து மெயின்டைன் பண்றது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்டுக்கு கீழே 18 ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ஃபீல்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, இத்தனை பேர் இருப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போய் அவங்க அந்த குழந்தைகளுக்கு டைரக்டா ட்ரைனிங் பண்ணுவாங்க. மேபி இந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வர முடியல, அப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, இந்த டயத்துல ஃபீல்டு ஆஃபீஸர் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு கிராமத்துல இருக்க குழந்தைங்களோட வீடு இருக்குல்ல, அங்க போய் டைரக்டா போய் அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு உண்டான என்னென்ன கொடுக்கணுமோ, ஸ்பெஷல் எஜுகேஷனோ இல்ல தெரப்பியோ இல்ல பிசியோதெரப்பியோ எல்லாம் கொடுக்கணுமோ அதை ஃபுல்லா வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த ட்ரைனிங் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து சலுகைகள் நிறைய இருக்கு. அப்ப நிறைய வந்து முன்னெல்லாம் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ரேரா இருப்பாங்க. இப்ப ஸ்பெஷல் எஜுகேட்டர் நிறைய வந்துட்டாங்க. ஸ்கூல்லயே இருக்காங்க, அது போக வெளியிலயும் ரைட் ப்ராஜெக்ட் மூலியமா நிறைய வந்து எடுக்கிறாங்க. அப்படின்றதுனால மக்களாகிய நாம வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் இருக்க பேரண்ட் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன சலுகைகள் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அப்டேஷனை எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரியான விதத்துல குழந்தைகள் பயன்படுத்தணும்னா அந்த குழந்தைகளை எளிமையா வந்து குழந்தைகளை மேம்படுத்தவும் முடியும், அந்த குழந்தைகளை நல்ல முறையில கொண்டு வரவும் முடியும். ஓகேவா? இதோட இந்த டாபிக் வந்து நம்ம முடிஞ்சிச்சு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஒரு தடவை லைட்டா வந்து ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த குழந்தைக்கு 21 டிசபிலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 21 டிசபிலிட்டிக்கும் கவர்மெண்ட் வந்து யூடிஐடி கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்து அதன் மூலியமா அந்த குழந்தைக்கு 40% டிசபிலிட்டி இருக்குன்னா, 40க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு செலவு அமௌண்ட் அப்படின்னு அதை கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை போக சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரைப் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹையர் ஸ்டடி வரையும் கொண்டு வரலாம், காலேஜுக்கு கொடுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி டெட் இது போன்ற எக்ஸாம்க்கும் ஸ்கிரைபை பயன்படுத்தி நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 4% வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து உங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்கு, 4% இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிசபிலிட்டிக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அது போக திருமண உதவித்தொகை, அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங்கு, அவங்க பேரண்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் மேபி அந்த குழந்தைக்கு வந்து நேரடியாக அந்த இதில் போக முடியலன்னா வீடு தேடியும் சில சலுகைகள் வருது. அப்புறம் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு என் குழந்தை தூக்கிட்டே போக முடியாது, இந்த மாதிரி கொண்டு போக முடியலன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஃபீல்ட் ஆஃபீஸர் மூலியமா விழிப்புணர்வு முகாம், விழிப்புணர்வு யூடிஐடி கார்டு முகாம், இந்த மாதிரிலாம் நிறைய முகாம் ஏற்படுத்துறாங்க. அந்தந்த கிராமத்துக்கு போய் நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணி அந்த குழந்தைகள் இதை வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த எந்தெந்த குழந்தைகளுக்கு வர முடியாத குழந்தைகளோ வீடுகளுக்கே போய் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் விழிப்புணர்வும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு மேம்படுத்த வேண்டும் அப்படின்றது என்னோட சிறிய வேண்டுகோள். இதில் ஏதாவது சந்தேகங்கள், இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம், இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். இதோட இந்த டாபிக்கை நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். அந்த டாபிக் பேசி முடிச்சாச்சுன்னா இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹலோ.
ஹலோ. மேடம். தேங்க்யூ. கேக்குதா? கேக்குது. முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா எழுத்து முடியலனாலும் நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து ஏன்னா உடம்பு முடியாத சொல்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிராங்காவே ஆக்சுவலி என்னால டிஸ்பிளேவே பார்க்க முடியல. கண்ணு பயங்கர கண்ணு வலி. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆள் சப்போர்ட் அப்படி ஓகேண்ணா. இது சந்தேகம் இல்ல, முடிச்சுக்கலாமா டாபிக்? புரியல. இது சந்தேகம் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா டாபிக்? இல்ல எது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாம். இல்ல டவுட் எதுவும் இல்ல, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.